Hello students, welcome to Minimax channel. இன்னைக்கு நாம CBSE class 10th max subjectல trigonometry chapter 8 உடைய introduction part பார்க்க போறோம். நிறைய பேருக்கு trigonometryனாலே நிறைய formulas இருக்கும், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. நீங்க கான்செப்ட் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா trigonometry வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சாப்டர். அண்ட் மோரோவர் நான் ஒரு சில ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஸோ அதை தெளிவா நல்லா பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சாப்டருக்குள்ள போகலாம். ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னா பேசிக்கா என்னன்னு பாருங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். எஸ்பெஷலி இந்த ட்ரிக்னோமெட்ரி எதுக்கு சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம ட்ரிக்னோமெட்ரின்ற கான்செப்டே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ஆர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிளுக்கு பக்கத்துல இருக்கிறது, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபாட்னியூஸ். அண்ட் ஒரு ஆங்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதர் பியா இருக்கலாம் இல்லை கியூவா இருக்கலாம். ஜென்ரலா அந்த ஆங்கிளை தீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட், கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். இப்ப பாருங்க, ட்ரைனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், த்ரீ. ட்ரைனாலே த்ரீ. கோனோ அப்படின்னா என்ன மீனிங்னா சைட்ஸ். அண்ட் மெட்ரினா மெஷர்மெண்ட். ஸோ இந்த நேம்ல என்ன தெரியுது, ஒரு 3 சைடட் ஃபிகரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ட்ரிக்னோமெட்ரி. இது 3 சைட் 3 ஆங்கிள்ஸ் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் ஆனால் எப்படி இருக்கணும், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளா இருக்கணும். அண்ட் ஆங்கிளை வந்து நம்ம தீட்டான்னு பை டிஃபால்ட்டா மென்ஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைபாட்னியூஸ், ரைட் ஆங்கிள், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு வந்து ஒரு தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, நான் என்ன சொன்னேன், ஒரு தீட்டாக்கு எதிரில், ஒரு ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் அட்ஜசன்ட்னு எடுத்துப்போம். இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபாட்னியூஸ். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ எதை பேஸ் பண்ணியிருக்கு, சைனு, காசு, டேனு. பேசிக்கா 3 விஷயம். இப்போ சைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து இப்போ நீங்கள் நிறைய பல பேர் வந்து கொரியன் மூவிஸ்லாம் பார்க்குறீங்க, நிறைய வெப் சீரிஸ் பார்க்குறீங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ற, ஒரு வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கேச்சா, அதை படிக்கும்போது எப்படி படிக்கணும், சோ கேச்சா. இப்போ சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ், எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன வரும், ஓஹெச். ஸோ இப்போ நான் அகைன் அதை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். சைன்னா எஸ், அப்போ ஓஹெச்னா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ இது எப்படி எடுத்துக்கிறோம், சோ கேச்சா. இப்போ சோனா என்ன, எஸ்னா சைனு, கே சீனா காசு, டி டோனா டேன். அப்போ அந்த டேன் அதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம, சோ கேட்டோல சைன் எஸ்ஸுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் ஓஹெச் இருக்கு. அண்ட் அதே மாதிரி காஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் கேர். அந்த வேர்டை கேன் படிங்க. அதே மாதிரி டூன்னு படிக்கக்கூடாது, டோனா அர்த்தம் tan ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஓஏ. ஓனா ஆப்போசிட், ஏனா அட்ஜசன்ட். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டோ. ஸோ எஸ்னா சைனு, சீனா காசு, டீனா டேனு. அண்ட் அதர் 3யும் ஆப்போசிட்ல. ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இது நம்ம இப்போ எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்போசிட் சைட் 3 கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் 4 அண்ட் ஹைபாட்னியூஸ் 5 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்பாங்க, சைன் தீட்டா கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஆப்போசிட் சைடுன்றது என்னது, இதுதான் தீட்டான்னு எடுக்கும்போது ஆப்போசிட் சைடு என்ன, 3. அதே பி எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் 4. இப்போ 3 டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் என்ன, 5. அதே மாதிரி இப்போ காஸ் தீட்டா கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் இந்த வேல்யூ கொடுத்துட்டு காஸ் தீட்டான்னு கேட்டாங்கன்னா, அட்ஜசன்ட் என்னது, 4. அப்போ அட்ஜசன்ட் 4, ஹைபாட்னியூஸ் 5னா 4/5. அதே மாதிரி tan தீட்டான்றது என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் 3னா 3/4. இந்த மாதிரி இந்த ரேஷியோஸ்ல அந்த ட்ரையாங்கிள்ல இருந்து அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். இப்போ ஓகே, இந்த 3 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ரெசிப்ரோக்கல்லையும் இன்னொரு 3 இருக்கு. பட் அதை வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இது இப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் 2 சைடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆப்போசிட் சைடு உங்களுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அட்ஜசன்ட் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஹைபாட்னியூஸ் என்ன பண்ணுறாங்க, கொடுக்கல. அப்போ தான் யார் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும்னா அங்கே தான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இப்போ பித்தாகரஸ் தியரம் என்ன, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அதுதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போ ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது, 3 ஸ்கொயர்.
அட்ஜசன்ட் என்னது 4 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் 9 வரும், 4 ஸ்கொயர் 16 வரும். அப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் என்ன வருது 25. ஹெச் ஸ்கொயர் 25னா ஹெச் என்னது அதுக்கு ரூட் எடுத்தா 5. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு 2 சைடு கொடுத்து இன்னொரு சைடு கொடுக்கலன்னா நம்ம இன்னொரு சைடை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ சைனு, காசு, டேன் இது ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருவோமா. இது மட்டும் தானா ரேஷியோ அப்படின்னா கிடையாது, இன்னும் ஒரு 3 இருக்கு. அதாவது இப்போ 1/sin, சைனோட தலைக்கீழ ரிவர்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து கொசீக்கன் தீட்டா. அதே மாதிரியே காஸ் தீட்டாவை இன்வர்ஸ் பண்றீங்க 1/cos தீட்டா, ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். இன்வர்ஸ்ன்னு சொல்றது ரெசிப்ரோக்கல். 1/cos தீட்டா சீக்கன் தீட்டா. அதே மாதிரி டேன் தீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா 1/tan தீட்டா காட் தீட்டா. ஓகே, இந்த 6 ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, அதாவது சைன், காஸ், டேன் அண்ட் கொசிகன், சிக்கன், காட் இந்த 6மே தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோட மெயினான ரேஷியோஸ் வந்து இந்த 6 தான். இப்போ இந்த 6ல் ஓகே ஸ்ட்ரெயிட்டாக இந்த சீக்கன் கேட்டாங்க, நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சீக்கன் தீட்டா அப்படின்றது ஆக்சுவலி காஸ் தீட்டா என்ன கா CAH தெரியுமா, அந்த ஏஹெச்சை தலைக்கீழே போடுங்க அவ்வளோதான், H/A. காஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா A/Hன்னு தெரியும் இல்லையா, அது அப்படியே தலைக்கீழே போட்டால் H/A. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சீக்கன் தீட்டா அதோட இன்வர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹைபாட்னியூஸ் வேல்யூ என்ன 5 அண்ட் அட்ஜசன்ட் வேல்யூ 4 அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சோ கேட்டோ அந்த 3ம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அதோட ரெசிப்ரோக்கல் எதுவோ அதை எழுதி அந்த ஃபார்முலா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் இந்த 6 ரேஷியோஸும் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரிக்னாமெட்ரி டேபிள். இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிளை ஃபர்ஸ்ட் நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 2 டிப்ஸில் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவில் மொத்தம் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்னா சைன் 0 டிகிரி தீட்டான்ற இடத்துல இந்த டிகிரியை போட்டுக்கணும். இப்போ சைன் 45 டிகிரி அப்படின்னா 1/√2. அதே மாதிரி இப்போ தீட்டா இடத்துல 60 டிகிரி, சைன் 60 டிகிரினா √3/2. இப்போ டேன் பாருங்க, டேன் 45 டிகிரினா 1. அந்த மாதிரி அந்த வேல்யூவை தீட்டான்ற இடத்துல அந்த டிகிரி போட்டு அப்படியே பார்க்கணும். இப்போ சீக்கன் 60 டிகிரி எடுத்தீங்கன்னா 2. அந்த மாதிரி இந்த டேபிளை ஒன்ஸ் அந்த தீட்டா இடத்துல டிகிரியை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது நிறைய வேல்யூஸ் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து சைன் தீட்டா தான். ஸோ இப்போ இந்த சைன் தீட்டாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு மீதி 5யுமே எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம், மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது, அதாவது 5 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ 5 ரூட் போட்டுக்கோங்க, அதாவது 3 4 5 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 ரூட் எழுதிக்கோங்க. 5 ரூட் எழுதுனதுக்கு அப்புறம் டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே 4 தான். நியூமரேட்டர் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க 1/4. இப்போ அதே மாதிரி 2/4, 3/4, 4/4 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஓகேவா. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ 0/anything என்ன வரும் நம்மளுக்கு, 0/anything 0. அப்போ ரூட்லேருந்து எடுத்தாலும் 0 தான். இப்போ 1/4, √1 வந்து 1, √4 என்னது 2. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1/2. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க √2/4 கட் பண்ணீங்கன்னா 1/2. அப்போ இது பண்ணால் என்ன ஆகும் 1/√2. அடுத்தது பாருங்க √3/4, √4 வெளில எடுத்தா 2 வருமா, அப்போ √3/2. இங்கே 4யும் கட் பண்ணீங்கன்னா 1, √1 வந்து 1. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த 5 வேல்யூஸையும் இப்போ பாருங்க 0க்கு 0 இருக்குது, 1/2க்கு 1/2 இருக்குது, 1/√2, √3/2, 1. ஸோ இந்த 5 வேல்யூவையும் இந்த ஜஸ்ட் இன்க்ரீசிங் நம்பரை ஞாபகம் வச்சு ரூட் போட்டு டக்குன்னு எழுதிடலாம். ஓகே, சைன் தீட்டா எழுதிட்டோம். இப்போ காஸ் தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது சைனை தலைக்கீழே எழுதுங்க. சைன் 90 வந்து 0 ஆகிடும். இப்போ அதே மாதிரி சைன் 60 வந்து காஸ் 30, 45 சேமாக இருக்கும். சைன் 30 வந்து காஸ் 60, சைன் 0 வந்து காஸ் 90. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த நம்பர் அப்படியே தலைக்கீழ் எழுதணும். 1 முன்னாடி எழுதுறோம், √3/2 எழுதுறோம், 1/√2. சரி, இப்போ டேன் எப்படி எழுதுது, சைனும் காசும் புரிஞ்சிச்சு. ஒரு வரி 2வது வரி தலைக்கீழ் எழுதுறோம். டேன் தீட்டா நமக்கு என்ன தெரியும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு தெரியும். அப்போ சைனும் காசும் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டேனை ரொம்ப ஈஸியாக எழுதிடலாமா. இப்போ சைன் தீட்டா 0, காஸ் தீட்டா 1, 0/1 0. இப்போ அடுத்தது பாருங்க 1/2, √3/2. இப்போ 1/2 எழுதுங்க, அதே மாதிரி √3/2 எழுதுங்க.
by 2 டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், மீதி என்ன இருக்குது, 1/√3. அப்போ நம்ம சைனும் காசும் தெரிஞ்சாலே டேன் வேல்யூ ஈஸியாக எழுதிடலாம். இப்போ அதே மாதிரி tan 45 பாருங்கள், மேலேயும் கீழேயும் ஒரே வேல்யூ, அப்போ அது கட் பண்ணால் 1 தான் வரும். இப்போ அடுத்தது பாருங்கள் tan 60 sin 60/cos 60, அப்போ என்ன போகிறோம், √3/2 டிவைடட் பை 1/2. இப்போ இது கட் பண்ணிங்கன்னா வெறும் √3. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அடுத்தது பாருங்கள் 90 டிகிரி 1/0 டிவைடட் பை 0 பாசிபிளா, நெவர், நாட் பாசிபிள். ஸோ அது என்ன எழுதுகிறோம், நாட் டிஃபைன்டு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம மீதி 3 பண்ண போகிறோம். அதாவது கொசிகன் தீட்டானா நமக்கு என்ன தெரியும், சைன் தீட்டாவோட இன்வெர்ஸ், அதாவது 1/sin தீட்டா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா 1/0னா பாசிபிள் இருக்கா, இல்லை, நாட் டிஃபைன். 1/2ன்றது என்னது, 2. அதே மாதிரி 1/√2ன்றது என்னது, √2. ஸோ அப்படியே தலைக்கீழ ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். அதுதான் கொசிகன் தீட்டா. இப்போ இதே மாதிரி தான் சீக்கன் தீட்டான்றது என்னது, 1/cos தீட்டா. ஜஸ்ட் அந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுத போகிறோம். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், காட் தீட்டாவையும் என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடலாம். காட் தீட்டான்றது எதோட ரெசிப்ரோக்கல், 1/tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அவ்வளோதாங்க. இது 1/tan தீட்டான்னு எழுதலாம், இல்லை cos θ/sin தீட்டான்னு எழுதலாம். எப்படி வேணால் நம்ம இந்த ஃபார்முலா அரை பண்ணிக்கலாம், ரெண்டும் ஒன்றா தான் வரும். இதோட இந்த ட்ரிக், ஃபஸ்ட்டு ட்ரிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது முதல் ரோவை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மீதி என்ன ரவுண்ட் சரசரன்னு எழுதிக்கிட்டே வந்துடலாம். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போக போக நீங்கள் வேல்யூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணி என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகிடும். இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் முடிஞ்சுதான். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரிக் பார்க்கும்போது பார்த்துக்கோங்க, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கை எடுத்துக்கோங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நல்லா கை வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி சைன் தீட்டா பண்ணுவோமா. சைன் தீட்டான்றது என்னன்னா ரூட் ஃபிங்கர்ஸ் பிலோ பை 2, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா பாருங்கள். ஃபிங்கர்ஸ் பிலோ சைன் 0 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 0க்கு கீழே எத்தனை விரல் இருக்குது, எதுவுமே இல்லையே. அப்போ சைன் 0 டிகிரி அப்படின்றது √0/2. √0னால என்னது, 0 தான். இதுக்கு கீழே எதுவும் இல்லை. ஸோ √0/2 அப்படின்றது 0. அப்போ ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் 0 வந்துருச்சு. இப்போ அடுத்து சைன் 30 எழுதிப்போமா. சைன் 30 டிகிரி அப்படின்றது வந்து ஃபிங்கர், 30 டிகிரி ஃபிங்கருக்கு கீழே எத்தனை விரல் இருக்குது, ஒரு விரல் இருக்குது. அப்போ √1/2. √1 என்னது, 1 தான். ஸோ ஆன்சர் 1/2. அதே மாதிரி சைன் 45 எடுத்துக்கோங்க. நடு விரலுக்கு கீழே எத்தனை விரல் இருக்குது, 2 விரல் இருக்குது. அப்போ சைன் 45 டிகிரின்றது என்ன அர்த்தம், √2 டிவைடட் பை 2. இப்போ √2வும் டிவைடட் பை 2வும் கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1/√2 வருமா. அப்போ சைன் 45 டிகிரி 1/√2. அடுத்து சைன் 60 பாருங்கள். சைன் 60 டிகிரி 60 டிகிரி, இந்த மோதிர விரலுக்கு கீழே எத்தனை இருக்குது, 3 விரல் இருக்குது. அப்போ √3/2, அவ்வளோதாங்க. இது கட் பண்ண கூட தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். அடுத்து சைன் 90 டிகிரி எடுத்துக்கோங்க. 90 டிகிரின்றது எத்தனை இருக்குது நம்மளுக்கு, 4 விரல் இருக்குது. ஸோ இப்போ சைன் 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா √4, அதாவது 1 2 3 4 இருக்கா. அப்போ √4 டிவைடட் பை 2. ரூட்லேருந்து 4 எடுத்தால் என்ன ஆகும், 2 வரும். 2/2 1 வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ சைன் 5மே நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், சைன் தான் பண்ண முடியுமா, காசு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு அப்படியே இதுக்கு அப்படியே உல்ட்டா, காசை வந்து என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸில் எழுத போகிறோம். அப்போ காஸ் தீட்டா அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், காஸ் தீட்டாவை வந்து ரூட் ஃபிங்கர்ஸ் அபவ்னு சொல்லலாமா. அப்போ அதாவது காஸ் தீட்டான்றது வேல்யூ இப்போ ரூட் ஃபிங்கர்ஸ் பிலோ பை 2 சொன்ன மாதிரி இதுக்கு இன்வர்ஸில் வரணும். அப்போ என்ன எழுதலாம், ரூட் ஃபிங்கர்ஸ் அபவ் பை 2, அவ்வளோதான். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காஸ் 0 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிற வரல பாருங்கள், 1 2 3 4 இருக்கா. அப்போ என்ன வரும், √4/2. அப்போ √4/2னா என்ன வரும், 1 வரும். அப்போ சைன் 90ல் இருக்கிறது காஸ் 0ல் வந்துடும். இதே மாதிரி இப்போ மற்ற வேல்யூஸையும், அதாவது காஸ் 30, காஸ் 45, காஸ் 60 இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஃபிங்கர்ஸ் அபவ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேம், இப்போ சைன் கண்டுபிடிச்சிட்டோம், காஸ் கண்டுபிடிச்சிட்டோம், மற்ற வேல்யூஸ் அப்படின்னா அப்புறம் என்ன, சைனும் காசும் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், டேன்ன்றது sin காஸ் தெரியும், கொசிகண்ட்ன்றது 1/sin, காஸ்ன்றது 1/சீகண்ட், காட்ன்றது cos/sin. ஸோ இதை யூஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம வந்து இது சால்வ் பண்ணிடலாம். இதோட இந்த டிப் நம்பர் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், இந்த சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கடைசி கான்செப்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஐடென்டிட்டி இருக்குது. ஆக்சுவலி நமக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ரெசிப்ரோக்கல், ப்ராடக்ட் டு சம், சம் டு ப்ராடக்ட், அதெல்லாம். பட் நமக்கு கிளாஸ் 10th பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான்.
ஒன்று ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி, இன்னொன்று ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி. இப்போ இதை ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பை பித்தாகரஸ், அதாவது நமக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும். நம்மளோட பித்தாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஆக்சுவலாக ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இது வந்து டிஃபால்ட்டாக ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பை ஏசி ஸ்கொயர். அது கட் பண்ண என்ன ஆகும்? 1 ஆகிடும். இப்போ பாருங்க ஏபி பை ஏசி, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நம்ம எப்படி என்ன சொல்லுவோம்? ஸோ சாரி டி கிடையாது, ஸோ SOH. ஸோ கேச்சோ. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளோட தியரம் என்ன, நம்மளோட பிரின்சிபல் என்ன? ஸோ கேச்சோ. இப்போ ஆப்போசிட் ஹைப்போட்டனியூஸ், ஏபின்றது ஆப்போசிட் ஹைப்போட்டனியூஸ். அப்போ என்ன அர்த்தம்? சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிசி பை ஏசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். அப்போ அது என்னது? காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அவங்க கொடுத்த ஃபார்முலா ஈஸியாக வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட் டிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பித்தாகரஸ் தியரம் வச்சு ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு செகண்ட் ஒன் பாருங்க, 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர். இந்த பக்கம் கொசிகன் இருக்கு. அப்போ இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் நம்ம எதாவது டிவைட் பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணுங்க. இப்போ சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆர் த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம். பிளஸ் இதையும் காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுங்க. காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதாவது கம்ப்ளீட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். இப்போ சைன் பை காஸ்ன்றது என்னது? டேன். ஸோ இது நம்மளுக்கு தெரியுமா? டேன் ஸ்கொயர் தீட்டா. காசிங் கட் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர்ன்றது சீக்கன் ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த செகண்ட் ஒன் 1 பிளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்ன்றது ஜஸ்ட் காஸ் தீட்டாவில் நம்ம டிவைட் பண்ணியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து தேர்ட் ஒன் எப்படி பண்ண போகிறோம்? அதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதாவது காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது, அதை வந்து நீங்கள் இப்போ காஸாலுக்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணுங்க. ஸோ இப்போ பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ண என்ன ஆகுது பாருங்க. சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா, அதாவது சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதே மாதிரியே சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயரால் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஈக்குவேஷன் பண்ணணும். பிளஸ் இந்த காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை sin theta the whole square, அதே மாதிரி equal to 1 by sin theta the whole square. ஸோ அதே யூஸ் பண்ணுவோமா? இப்போ இது என்ன ஆகும்? sin square கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ப்ளஸ் காஸ் பை சைன்ன்றது என்னது? காட். சைன் பை காஸ் தான் டேன். இது என்னது? காட். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன்ன்றது என்ன? கொசிகன். ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்னாச்சு? நம்ம தேர்ட் ஐடென்டிட்டி இதில் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 3 ஐடென்டிட்டியும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதில் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பித்தாகரஸ் ஐடென்டிட்டி. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஐடென்டிட்டியோட கான்செப்ட் மட்டும் பார்ப்போமா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மூணுமே நான் பேர் என்ன சொல்லியிருக்கேன்? காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர், 1 பிளஸ் tan ஸ்கொயர், 1 பிளஸ் காட் ஸ்கொயர். இது மூணுத்துக்கும் பேர் வந்து பித்தாகரியன் ஐடென்டிட்டி. இந்த மாதிரி நிறைய ஐடென்டிட்டி இருக்குது ட்ரிக்னாமெட்ரியில். பட் நமக்கு ஒரு 2-3 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பித்தாகரியன் ஐடென்டிட்டி. இப்போ இதே மாதிரியே நமக்கு என்ன தெரியும்? காட் தீட்டா அப்படின்றது வந்து 1 பை tan தீட்டா. இப்போ சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டாலாம் என்ன? சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. அதே மாதிரி கொசிக்கன் தீட்டான்றது என்னது? கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. இப்போ இந்த மூணுத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? இதுக்கு பேர் வந்து ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி. ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி. இந்த 2 ஐடென்டிட்டி தான் நமக்கு இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இதோட வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதோட எக்ஸசைஸ் வந்து 8.1, 2, 3 ஃபர்தர் வீடியோஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.